உடைகிறதா காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி? பீகாரில் நடப்பது என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பீகாரில் இன்னமும் அந்த தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் இடையே உடன்பாடு ஏற்படலை. ஏன்னா தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த பேரணி போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர வரவேற்பு இருந்தது. பீகாரில் கூட்டம் அப்படியே அலை மோதியது. யாருக்கு கண்ணுப்பட்டது தெரில. இப்போது ரெண்டு கூட்டணியும் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் பிரிய போகுதா, உடைய போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ங்கிறது இப்போது போய்கிட்டு இருக்கு. என்ன காரணங்கிறது தொகுதி உடன்படிக்கை தான். தொகுதி உடன்படிக்கை பேச்சுவார்த்தைங்கிறது இன்னும் இழுபறியாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கார். அதாவது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளையும் ஆர்ஜேடி போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அப்போது காங்கிரஸோட நிலைமை என்ன? பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. அங்கே இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்க போகுது. ஜேடியு பாஜக கூட்டணிக்கு எதிராக ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் பிரச்சாரம் இப்போது தீவிரமடைஞ்சிருக்கிறது. இதற்கிடையே தான் முசாபர்பூரில் இருக்கக்கூடிய காந்தி அப்படிங்கிற பகுதியில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் சில அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார். மகாபந்தன் கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடுங்கிறது பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் 243 தொகுதியிலும் ஆர்ஜேடி போட்டியிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை மிக கடுமையாக விமர்சித்த தேஜஸ்வி யாதவ் தனது தந்தையும் ஆர்ஜேடி தலைவருமான லாலு பிரசாத் யாதவனுடைய சாதனைகளையும் பட்டியலிட்டார். அவர் தொடர்ந்து பேசும்போது, நாங்கள் திரும்பவும் வருவோம், இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் நான் போட்டியிடுவதாகவே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவ். முசாபர்பூர், போச்சாஹான், கைகட், காந்தி போன்ற தொகுதிகளை குறிப்பிட்ட அவர் தொண்டர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கிட்டார். தேஜஸ்வினுடைய இந்த பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெறுமனே தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் பேச்சு மட்டும் கிடையாது. தேஜஸ்வி குறிப்பிட்ட முசாபர்பூர் உள்ளிட்ட சில தொகுதிகள் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக சிக்கல்கள் இருக்கும் சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் தேஜஸ்வி இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் மகாபந்தனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து சமீபத்தில் கேட்டபோது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூட நேரடியான பதிலை சொல்லாமல் அப்படியே அவாய்ட் பண்ணார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலையும் தேஜஸ்வி இந்த பேச்சே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கூட்டணியுடைய தலைமை பதவிக்கு தான் சரியான தலைவன் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தேஜஸ்வி பேசியிருக்கார் அப்படின்னும் சொல்லப்படுது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விஐபி, ஜேஎம்எம் மற்றும் எல்ஜேபி இவங்க எல்லாரும் ஒரு மெகா கூட்டணி ஒன்று அமைச்சிருக்காங்க. பல்வேறு கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்காங்க. அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையிலும் கூட இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது இறுதியாகலை. காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கேட்பதே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நிலவ காரணமாக இருப்பதாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் தேஜஸ்வி 243 தொகுதிகளையும் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பது தான் கவனம் பெறுகிறது. இதனால் அவர் காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறித்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இது தேர்தலில் அதிக இடங்களை பெற பேரம் பேசக்கூடிய உத்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஜேடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் முயற்சியாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பீகாரில் காங்கிரஸ், ஆர்ஜேடி ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் அது மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னும், அவர்கள் பிரிவு அங்கு பாஜகவுக்கு சாதகமான நிலை ஏற்படுத்தும் அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம்.